ஜெபம் பண்ணலாம். நான் தொடக்க ஜெபம் பண்றேன். ஃபைனல் ஜெபம் ஜான்சி பண்ணுங்க. சரியா? காது கேட்கல. சரி, ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் தாப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே மீது கிருபையினாலே ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்க 4 பேராய் உடைய பாதத்துல வந்திருக்கிறோம். ஒருவேளை வீடாவால வர முடியல சுவாமி, இருந்தாலும் எங்களை எல்லாம் கூட்டி சேர்த்தி அதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. தகப்பனே, இந்த வசனத்தை வாசிப்பது, இந்த வசனத்தின்படி தியானிப்பது, உங்களுடைய வசனத்தின்படி வாழ்வது எங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் சுவாமி. எழுதி வச்சிருக்கீங்க வேதத்துல, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதன்படி வாழ எங்களுக்கு செய்வோம். இந்த வேலையை ஆவியானவர் கொண்டிருக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தி சுவாமி. எங்களுக்கு நீர் கற்றுத்தாரோம். தாழ்த்தி கருத்து நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் ஆமென். இந்த நாளில நாம எசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை தியானிக்கிறோம். இது ஒரு முக்கியமான அதிகாரம்னு நமக்கு நல்லா தெரியும். அது நல்ல ஃபெமிலியரான ஒரு அதிகாரமும் கூட. ஏன்னா எல்லா கிறிஸ்துமஸ் சீசன்ஸ்லயும் நாம இந்த அதிகாரத்தினுடைய சில வசனங்களை தியானிப்போம். அதனால முக்கியமா இதுல அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்போ திரும்பவுமாய் நான் அடிக்கடி ஞாபகப்படுத்த விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, the objective of our Bible study is to reread the scriptures. பேதுரு சொன்னதையும் நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். அதாவது இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். நம்ம அதிகமா படிச்சிருக்கோம். அதை விசுவாசிக்கிறவர்களாயும் அதன்படி வாழ்கிறவர்களாகவும் இருக்கிறோம். ஆனாலும் இதை குறித்து திரும்பவும் எச்சரிப்பதும் திரும்பவும் அறிவிப்பதும் வசதியா நான் இருக்க மாட்டேன் பேதுரு சொன்னாரு. இங்கே நான் திரும்ப அதை ஞாபகப்படுத்துறேன். நாம படிக்கிற தியானங்களை, வசனங்களை திரும்ப திரும்ப வாசிக்க, திரும்ப திரும்ப அதை குறித்து யோசிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, புதிதாய் அதே வசனங்களில தேவன் நமக்கு புதிதான காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். சில பழைய நாம நினைத்து கொண்டிருந்த, நாம இந்த வசனங்களுடைய தியானம் இப்படியா இருக்கும்னு யோசித்து கொண்டிருந்த சில காரியங்களை அவர் மாற்றி தருகிறார். அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். அதை திரும்பவுமாய் நாம கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்திலும் நம்மை வழி நடத்துகிறார். சோ இதுதான் இந்த பைபிள் ஸ்டடியும் அப்படித்தான் நமக்கு இருக்க வேண்டுமாய் நான் வாழ்த்துகிறேன். அதே சமயத்துல ஜான் மெக்கார்த்தர்ங்கிற ஒரு பெரிய பைபிள் கமெண்டேட்டர், ஒரு பாஸ்டர், கலிபோர்னியால இருக்கு அவருடைய சர்ச். அவரு என்ன சொல்றாருன்னா, கிரைஸ்ட் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் த என்டையர் பைபிள். வேதத்தில மையமாயிருப்பது இயேசு கிறிஸ்து. எங்க பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, அதுல மையமாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. And you need to study it to know what he is like. அந்த ஆண்டவராகிய அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள நாம் வேதத்தை வாசித்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். நம்ம வேதத்தை பல சமயங்களில too often we study the Bible for the sake of theological arguments. சில சமயத்துல அத நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது இந்த வசனங்களை மேற்கோள் காட்டி இதுல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நம்ம சொல்றது சரி அப்படின்னு ஒரு கூப்பாட்டம் அத நம்ம நிறைய சமயத்துல வாசிக்கிறோம். இப்ப நாம யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வார்த்தைகளுக்கு நம்ம இந்த கன்கார்டன்ஸ் தேடுவோம் இல்லையா? இதே அது வேற இடத்துல எங்க சொல்லியிருக்கு, அங்க சொல்லியிருக்கு அப்படின்னு அதெல்லாம் நம்ம சொல்லுவதை ஒரு ப்ரூஃப் மாதிரி அதற்காக வேதத்தை தேடுகிறவர்கள் உண்டு. இப்ப இந்த லென்டன் சீசன் இயர்லி ஒன்ஸ் புக் எடுக்கவா, இந்த மாதிரி சில ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் பாருங்க,
பைபிள் குவிஸ் வைப்பாங்க. இப்போ என்டையர் சர்ச் அப்படியெல்லாம், என்டையர் டயசிஸ் அப்படியெல்லாம் கூட வைப்பாங்க. அப்ப அதுக்காக பைபிளை தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எதற்காக பைபிளை படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைபிளை படிக்கிறோம், அது எதுக்காக படிக்கிறோம்? இந்த மாதிரி காரியங்களுக்கு படிக்கிறோமா, அல்லது கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்வதற்காக படிக்கிறோமா? So our main objective or main thing, focus for Bible study should be to more know about Christ, so that we can be like him. இதுதான் ஜான் மெக்கார்த்தர் சொல்ற காரியம். வேதத்தை நாம் எதற்காக வாசிக்க வேண்டும்? நாம் அவரை அதிகமாய் அறிந்து கொள்ளவும், அவரை போலவே நாம் மாறவும் தான் வேதத்தை நாம வாசிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடி நம்ம அட்டென்ட் பண்ற இந்த மாதிரி பைபிள் ஸ்டடீஸ், நம்ம தனிப்பட்ட தியானங்கள் எல்லாம் அவ்விதமான ஒரு விளைவை கொண்டு வருவதற்கு நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த மாதிரி காரியங்களை கிரியை செய்வாராக. இப்போ 9ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள். அதுல முதல் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அதுல அது 2 பகுதியா இருக்கு. முதல் பகுதியில நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, செபுலோன் நாடு, 2 நாட்டை குறித்து அங்க சொல்லப்படுது. செபுலோன் நாடு, நப்தலி நாடு. இந்த 2 எப்பவுமே இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை நாம் படிக்கும் போது அந்த தீர்க்க தரிசன சமயத்து காலத்தின் அந்த பேக்ரவுண்ட நம்ம பார்க்கணும், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட பார்க்கணும். அந்த காலகட்டம், டைம் லைனை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்தது யாருக்கு இந்த தீர்க்க தரிசனம் அப்பொழுது சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது என்பதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இதெல்லாம் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 7, 8, 9ஆம் அதிகாரங்கள், 3 அதிகாரங்களுமே ஆகாசு ராஜா காலத்துல நடந்த காலகட்டத்தில் அது சொல்லப்படுகிறது. அங்குள்ள அன்றைய இருந்த இஸ்ரவேலருக்கு அதை சொல்ல வருவதாக நாம் பார்க்கிறோம். அன்றைய சூழ்நிலை, வரலாற்று சூழ்நிலை எப்படியா இருந்துச்சுன்னு சொன்னா, 8ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் பார்த்தோம். ஆகாசு ராஜாவும் சரி, அந்த ஜனங்களும் சரி, அவர்களுக்கு அங்க நேரிட இருக்கிற அந்த யுத்தத்தை குறித்து மிகவும் கலக்கமா இருந்தார்கள். ஆல்மோஸ்ட் அதே சூழ்நிலையில தான் இன்னைக்கு நாம கூட இருக்கிறோம் இல்லையா? ஆல்மோஸ்ட் அந்த சூழ்நிலையில தான் இருக்கும். யுத்த காலங்கள், யுத்த போர் வேகங்கள் எல்லா பக்கத்திலும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஃப்ரம் இந்தியா has already occurred, ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்லி எல்லாம் நடைபெற்று இருக்கிற ஒரு சூழ்நிலையில நாம இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி அந்த ஜனங்கள் அந்த சூழ்நிலையில அவர்கள் மிகவும் பயந்திருந்தார்கள். அவங்க தேசம் முழுவதும் இருள் கவி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம பயப்படும் போது என்ன நேரிடும்? இருள் சூழும், நம்ம இருதயத்திலே இருள் சூழும். முழு தேசமுமே அன்றைக்கு அத்தனை ஜனங்களும் அப்படி பயந்து இருந்ததுனால நம்ம அதை பற்றி 2ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்துல ராஜாவின் இருதயமும் இந்த மக்களின் இருதயமும் அசைவாடுகிற மரங்களை போல் இருந்தது. நம்ம இந்த புயல் காத்தெல்லாம் வீசினா அந்த மரமே அசையும் இல்லையா? அத போல அவங்க இருதயம் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படி ரொம்ப பயந்து இருந்தாங்க. இப்போ அந்த சூழ்நிலையிலதான் இந்த 9ஆம் அதிகாரத்தை தீர்க்கன் எழுதுகிறார். அப்ப அவர் எப்படி எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. தொடர்ச்சி அப்ப இவங்க என்ன எழுதுறாருன்னா, அப்ப இருந்த அந்த இருள் இனி இருக்காது அப்படின்னு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ஏன்னா அடுத்த பகுதி பாருங்க. ஏனென்றால் அவர் யார்? இங்க யார சொல்றாரு அவர்னு? மேசியாவை சொல்லுகிறார். இருளான ஜனங்களுக்கு வெளிச்சமா யார் வந்தா? அருணோதயமா யார் வந்தா? சோ அந்த இதை நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள பிரஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார்.
அப்ப இந்த மேசியாவை குறித்து சொல்லுகிறதாக இருக்கு. திரும்பவும் இந்த டைம் லைனை ஞாபகத்துல வச்சுக்கணும். இத வரும் நாட்கள் த ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஃபஸியா சொல்றாரு. 700 வருஷத்திற்கு முன்பாக தீர்க்கன் இந்த காரியத்தை சொல்லுவதை பார்க்கிறோம். இது இது நிறைவேறும் நாட்கள் எப்போனா 700 வருஷம் கழித்து. ஆனா அப்பவே அவர் என்ன சொல்றாருன்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்க மத்தேயு புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா, அல்ல எல்லா சுவிசேஷத்தையும் வாசிச்சீங்கன்னா, அதிகமான அற்புதங்கள், அதிகமான இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் எந்த பகுதியில் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கலிலேயா கடற்கரை பகுதியில தான் இருந்துச்சு. அந்த கலிலேயா கடற்கரை பகுதியில இருக்கிற அந்த இடம்தான் செபுலோன் நாடும் நப்தலி நாடும் இருக்கு. இப்ப செபுலோன் நப்தலி நாடுன்னா என்ன அப்படின்னா, இஸ்ரேல் தேசம், முழு இஸ்ரேல் தேசத்தை சாலமன் காலத்திற்கு பின்பாக அவனுடைய குமாரரின் நாட்களில 2ஆக பிரித்தார்கள். தென்பகுதி வடபகுதி. வடபகுதியில 10 கோத்திரத்தார் ஆக்கிபை பண்ணாங்க. தென் பகுதியில 2 கோத்திரத்தார் ஆக்கிபை பண்ணாங்க. அப்போ இந்த தென் கோத்திரத்தார் யூதாவும் பெஞ்சமீனும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப எதுக்கு சொல்றேன்னா, நம்ம கிளாரிட்டிக்காக, நமக்கு டக்குன்னு மனசுல வரணுங்கிறதுக்காக. அப்ப இந்த மீதி 10 கோத்திரத்துல அந்த கலிலேயா கடை பகுதியில இருக்கிற மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த செபுலோனும் நப்தலியும். அவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, இருளில் நடந்த இந்த ஜனங்கள், ஏன்னா அவங்கதான் அந்த போரின் தாக்கத்தை அதிகமாய் உணரக்கூடியவர்கள். இப்ப பாருங்க, ஒருவேளை இப்ப இந்த நம்ம நாட்டுல படி பாத்தீங்கன்னா, யாருக்கு அது அதிகமாய் பாதிக்கப்படும்? கோயம்புத்தூர்ல இருக்கிற, தூத்துக்குடியில இருக்கிற நமக்கு ஒண்ணும் ஆகாது, மதுரையில இருக்கிற நமக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா யாருக்கு ஆகும்? அங்க காஷ்மீர்ல இருக்கிறவங்க, ஹரியானால இருக்கிறவங்க, டெல்லியில இருக்கிறவங்க, அவங்களுக்கு டைரக்ட் இம்பாக்ட் வரும் இல்லையா? அது போல அந்த ஜனங்கள் செபுலோன் நாடு, நப்தலி நாடு, அவர்களுக்கு அந்த இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த இருளுங்கும் போது அது என்ன காரணத்தினால வருதுன்னா, பயம்னு சொன்னேன். இந்த பயம் நமக்கு எத்தனை விதத்துல பயம் வரும் இல்லையா? எதுக்கோ பயம் வரும் இல்ல? நிறைய பேருக்கு எக்ஸாமுக்கு பயம் வரும், கடன்னால பயம் வரும், பண தேவையினால, பண பற்றாக்குறையினால, வறுமையினால, ஏமாற்றங்கள்னால, தோல்விகளினால, இல்ல ஒரு அதிகாரியை சந்திக்கிறதற்கு, ஒரு தவறு செஞ்சிட்டதுனால அதிகாரியை சந்திப்பதற்கு ஏற்படுகிற பயம். இப்படி பல காரியங்களுக்கு பயம் வரும். அதோடைய பெரிய பயத்தின் இது என்னன்னு சொன்னா, உச்சம் எதுன்னு சொன்னா மரண பயம். அந்த பயத்தினால மொத்த உள்ளமும் முழு அவங்க மைண்டும் சிந்தனைகளும் யோசிக்க கூட திறனற்று போய் எல்லாம் இருளடைந்து இருக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி இருக்கிறவர்களுக்கு ரே ஆஃப் லைட் வரும். அது யாரு? மேசியாவின் பிறப்பினாலே, மேசியா இந்த உலகத்துல செய்கிற ஊழியத்தின். இது கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய, அதாவது அந்த கோத்திரத்தின் மேப்பும் பார்க்கிறோம். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய மேப்பும் நாம இங்க பார்க்கிறோம். சோ இது பிரசன்ட். அது அன்றைக்கு பிரிக்கப்பட்ட அது எதுக்கு காண்பிக்கிறோம்னா, இங்க கீழே 2 இன்லேண்ட் சி பார்க்கிறோம். கீழே ஒரு சி, மேல சீனாலே அந்த ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த பழைய மேப்ல 12 ட்ரைப்ஸ் இருக்கிற மேப்ல பாத்தீங்கன்னா, டெட் சி ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு சி இருக்கு இல்லையா? அந்த சி தான் சி ஆஃப் கேலிலி. இது 2க்கும் நடுவுல போகிற ஆறு என்னன்னா யோர்தான் ஆறு. இப்ப அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரங்களிலும் இருக்கிற இந்த செபுலோன், அந்த நப்தலி நாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எங்க இருக்கு? நல்ல வடபகுதியில இருக்கு. அது ஏன் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க? வடபகுதியில் இருக்கிற அந்த அசீரியர்கள், அதுக்கு இந்த மேப் பாருங்க, அப்பதான் அதெல்லாம் புரியும். சீரியா, அசீரியா, அவர்களெல்லாம் தாக்கும் போது அந்த
தாக்குதல் முதல்ல யாருக்கு அவங்களுக்கு பாதிக்கும்னா அவரு இந்த இந்த இரு நாட்டாருக்கு தான் பாதிக்கும். அதனால அத அங்க அப்படி எழுதியிருக்கிறதாக நாம சரியா. அப்போ அந்த வசனத்தின் அர்த்தம் அதுதான். நமக்கு அந்த பயமும் வேதனையும் ஆங்ஸைட்டியும் எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல நம் உள்ளம் நம்முடைய ஹோல் நம்முடைய சிந்தனை அதான் சொன்ன எல்லாமே இருண்டு விடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஃபியர் வில் கிரிப்பிள் எவ்ரிதிங். நம்ம அந்த ஃபியரை எடுத்துட்டு நமக்கு என்ன இருக்கணும்? ஃபெய்த் இருக்கணும். இந்த ஃபியரை எடுத்துடணும். ஃபெய்த்தை அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு சிஸ்டத்துல ஒர்க் பண்ணா கூட ஒன்ன நம்ம டிலீட் பண்ணிட்டு இன்னொன்னு ஆட் பண்றோம். அந்த டிலீட் பண்ண வேண்டியது ஃபியர், ஆட் பண்ண வேண்டியது ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது என்ன? ஃபெய்த். ஃபார் ஆல் ஐ ட்ரஸ்ட் ஹிம் அப்படின்னு அந்த ஃபெய்த்ல நாம வாழ அழைக்கப்படுகிறோம். சரி, இப்போ இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை அவர் கொடுக்கிறாரு தீர்க்கதரிசி. அது நிறைவேறுவதற்கு 700 வருஷம் கழிச்சுதான் அது நிறைவேறும். ஆனா அப்பவே அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்றாங்க? வெளிச்சம் வரும், உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அப்படிங்கிறத அவர் அப்பவே அதை சொல்வதாக பார்க்கிறோம். ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங். அந்த பிளெஸிங் எப்படி இருக்குமா? 3ஆம் வசனத்தை பாருங்க. அந்த ஜாதியை திரளாக்கி அவர்களை மல்டிப்ளை பண்ணி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அவர்களுக்கு சந்தோஷம் உள்ள அவங்க அந்த சந்தோஷம் எப்படி இருக்குமா? அறுப்பில் மகிழ்கிறது போல, ஒரு அறுவடைய வயல்ல விளைவிச்சு அதை அறுத்து அதனுடைய பலனை காண்பது போல, கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வது போல. ஒரு யுத்தத்துல போனா கொள்ளை அடிச்சு வரும்போது அதை பங்கிட்டுக் கொள்கிறார்கள் இல்லையா? இல்ல நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரைஸ் வந்துருச்சு, பிரைஸ் மணி வருது, ஒரு ரிவார்டு வருது, அதை ஷேர் பண்ணும்போது அப்ப ஏற்படுகிற சந்தோஷம் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் மகிழுகிறார்கள். அதோடு கூட மீதியானியாரின் நாளில் நடந்தது போல. ஏன் அவ்வளவு சந்தோஷம் அவர்களுக்கு வந்துச்சுன்னு சொல்றீங்கன்னா, பழைய ஹிஸ்டரிக்கு போறாங்க. மீதியானியரின் நாளில் நடந்தது போல. இந்த மீதியானியாரின் நாளில என்ன நடந்ததுன்னு சொல்லி நியாயாதிபதி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு கேரக்டர் அங்க இருக்காரு. அவர் தான் கிதியோன். இந்த கிதியோனை பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பயந்தாங்குழியாட்டம் இருப்பாரு. அவ்வளவு ஒரு அலட்சியப்பட்ட மனுஷனா இருப்பாரு. இந்த செபுலோன் நப்தலி கூட அந்த மாதிரிதான் ஒரு அலட்சியப்பட்ட இடம். மற்ற இடங்களுக்கு இருக்கிற பிரதானம் அதுக்கு இல்லை. ஆனா இந்த அதிகாரத்துல தீர்க்கதரிசி மூலமா அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு பிளெஸிங்கா ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய இந்த கிங்டம் ஆஃப் காட், நோபடி இஸ் யூஸ்லெஸ், no one can be considered as waste, as weak, as nothing, good for nothing அப்படிலாம் யாரையுமே சொல்ல முடியாது. யாருமே விரும்பாத, ஒருவரும் விரும்பாத கழுதை தான் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார் தன்னுடைய வாகனமா. அந்த மாதிரி ஒருவரும் இது வரைக்கும் ஏதாத ஒரு கழுது, யாராலையும் பயன்படுத்தாத ஒரு கழுது. அப்படித்தான் ஆண்டவர் அதை யூஸ் பண்ணார். So anything can be used by God, and he will never leave anything unnoticed. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம். இப்ப நாமெல்லாம் ரொம்ப ப்ராமினன்ட் கிடையாது. நம்ம எல்லாரும் நம்மள என்ன செய்ய முடியாது, ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. நம்மள யாரும் அவ்வளவுதான் புகழ்ந்து சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை நமக்குள்ள. ஆனா நம்மை ஆண்டவர் பிரதானமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் எதுன்னு சொன்னா 43ஆம் அதிகாரத்துல அந்த 4ஆம் வசனத்தை, நீ என் பார்வைக்கு அருமையானபடியாகும் கனம் பெற்றார். நான் அவர் பார்வைக்கு அருமை. போதும், எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எங்க காலேஜ்ல ஆடிட்டோரியம் கட்டிட்டு முதல்ல அந்த மேல ஒரு வசனம் எழுதணும் அப்படின்னா அந்த அன்னைக்கு இருந்த பிரின்சிபலுக்கு ஒரு ஆசை. அதனால கொஞ்சம் பேர் எங்களை கூட்டிட்டு நீங்க யோசிச்சு ஏதாவது வசனம் சொல்லுங்க.
ஒருவேளை நாங்க 2-3 பேரும் அதே வசனம் சொல்றோமா என்னமோ தெரியாது. ஆனா நான் எழுதியிருந்தேன். ஐசையா 43:4 அந்த வசனத்தை எழுதியிருந்தேன். யூ ஆர் பிரஷியஸ் இன் தி சைட் ஆஃப் மீ அப்படின்னு, மை லார்ட் அப்படின்னு போட்டு அத தி சைட் ஆஃப் தி லார்ட் அப்படின்னு போட்டிருந்தேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதனால அதான் ஐ திங்க் ஈவன் டுடே நான் காலேஜ் ஆடிட்டோரியத்துக்கு போய் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. காலேஜுக்கு போறேன், ஆனா அங்க போகல. அது இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இட் வாஸ் தேர் டில் ஐ ரிட்டையர்ட். அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ ஃபார் few years when I went there, it was there. ஸோ அந்த ஒரு வசனத்தை அந்த இடத்துல அழகா போட்டு. ஸோ we are very precious. கர்த்தர் அந்த மாதிரிதான் அந்த கிதியோன்னு சொல்லுவான். நான் எதுக்குமே யூஸ் இல்ல, நான் பிறப்பும் சரியான பிறப்பு இல்ல, என்னோட கோத்திரம் சரியான கோத்திரம் இல்ல, என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, என்ன போய் யுத்தம் பண்ண சொல்றீங்களே, எனக்கு என்னமோ ட்ரைனிங்கே கிடையாது, இருக்கிற பலத்தோட போன்னு சொல்றேன். அப்புறம் அங்கேயும் யூனிக் வெப்பன்ஸை கொடுப்பாரு. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பானை பந்தம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு யுத்தம் செய்யுவாரு. அப்புறம் அத்தனை அட்லீஸ்ட் ஒரு 30,000 பேர் கூட வராங்கன்னு பார்த்தா 300 பேரை வச்சுட்டு செய்யுவாரு. பட் there was a big victory. அதை அங்க ஞாபகப்படுத்துறாரு. அடுத்ததா, அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் ரத்தத்தில் புரண்ட உடுக்கும் அக்கினி கீரையாக சுட்டரிக்கும். அதாவது மீனிங் டு சே எண்ட் ஆஃப் த வார். இவங்க இங்க மராசேர மாதிரி பயந்து கிடந்தாங்களே, இருண்டு போயிருந்தாங்களே, அவங்களுக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, the war is going to be stopped. இன்னைக்கு அதுக்குதான் எல்லா நாடுகளும் முயற்சித்துக்கிட்டு இருக்கு. இதுக்கும் எல்லா பக்கமும் ஒரே கொந்தளிப்பா இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீனியன் வாருக்கும் எல்லாரும் அதுக்காக பிரயாசம் எடுக்கிறாங்க. நாங்களும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். யுக்ரைன் ரஷ்யா வாருக்காக 3.5 வருஷத்துக்கு மேல அதுக்காகவும் நாம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். பட் காட் சேஸ் அவங்களுக்கு அன்றைக்கு ஒரு முடிவு இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். அதெல்லாம் எரிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். ஸோ இட் வில் பி மோர் லைக் செலிப்ரேஷன் ஆஃப் விக்டரி. அதுதான் கர்த்தர் அந்த மக்களுக்கு அங்க சொன்னதை நாம. சரி, இப்போ நாம 6ஆம் வசனத்துக்கு வந்துட்டோம். இது கொஞ்சம் முக்கியமான வசனம். நம்ம எல்லாரும் நல்ல மனப்பாடமா சொல்லக்கூடிய வசனம். சண்டே கிளாஸ்ல கட்டாயம் மனப்பாடமா படிக்க வச்சிருப்பாங்க ரொம்ப சின்ன வயசுலயே. அப்புறம் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்லயும் நம்ம அது சொல்லுவோம். இதுல நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நல்லா விளங்கிக்கிறோம். நமக்கே தெரியும், அதான் சொன்னேன்ல, we are rereading the scriptures and we are trying to relearn. அவ்வளவு, வேற ஒண்ணும் இல்லை. சோ முதல் 3 காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அது ஃபர்ஸ்ட். இரண்டாவது அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இது சொல்ல வசனம் எந்த சமயம் நான் திரும்ப சொல்றேன், ஆகாஷ் ராஜா காலத்துல 700 வருஷத்துக்கு முன்னால். இயேசு கிறிஸ்துன்னா யாருன்னே தெரியாது, மேசியா அப்படின்னு எதிர்பார்க்கிற பாவம். அந்த சமயத்துல அவர் சொல்றாரு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். முதல்ல இந்த 3 பார்ப்போம், அப்புறம் அடுத்தது அவருடைய நாமத்தை பார்க்கலாம். அப்ப அந்த முதல் 3 காரியங்கள் என்னது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். This refers to the humanity of God. இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை குறிக்கிறது. அவர் மனிதனாய் இந்த உலகத்துல வந்தார் அல்லவா, அதை குறிக்கிறது. எப்படி வந்தாரு? பாலகனாய் பிறந்தார். சரியா? அதே மாதிரி நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டாருன்னு சொல்லப்படலையே. இரண்டாவதா என்ன சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். He was not born, he was given. There's a difference, great difference. அடுத்தது, the son was given. அப்போ the son யாரு? God the Father, God the Son, God the Holy Spirit. The triune God-ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற குமாரன், the son, அவர் நமக்காக கொடுக்கப்பட்டார். யாரால் கொடுக்கப்பட்டார்? பிதாவினால் கொடுக்கப்பட்டார்.
பிதாவினால் கொடுக்கப்பட்டார். நமக்கு என்ன எப்படி அது தெரியும்? யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம். For God so loved the world that he gave his only begotten son. எதுக்கு? That no one should perish but have eternal. So இது that was the second important thing. குமாரன். மூணாவது என்ன? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அந்த பிறக்க போகிற அந்த குழந்தையை பற்றி இந்த 3 காரியத்தை சொல்றோம். The governance will be on his shoulders. That is his sovereignty. So இப்ப நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கலாம், தனித்தனியா பார்க்கலாம். இந்த குமாரன் முதல்ல பாலகன் பிறந்தார். கொடுக்கப்படல, நமக்கு பிறந்தார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். He had to be born as a human because he had to be a human to suffer the death for us. இல்லையா? அவர் கடவுளா இருந்து அவர் மனுஷனுடைய சாவை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அதை ஏற்றா அது மனுஷர் அக்செப்ட் பண்ணவே முடியாது. அதனால நமக்கு பிரயோஜனமும் கிடையாது. So he had to be born as a human, lived with us, and நம்ம எப்படி வாழ்ந்தோம், நமக்கு என்னென்ன தேவை எல்லாம் அவரும் அறிந்து, நம்ம எப்படி சோதிக்கப்பட்டோமோ அவ்விதமாய் அவரும் சோதிக்கப்பட்டு, ஆனாலும் பாவம் இல்லாமல் அவர் நமக்காய் மரித்தார். So that is very important. He has to be born as a human. இப்ப இவர் எப்படி பிறந்தாரு? ஒரு கடவுள் எப்படி உலகத்துல பிறக்க முடியும்? அப்போ அதற்கு it has to be a different birth, not the normal biological birth. So God decided to have this child from a virgin. So it had to be a virgin birth. But அந்த virginக்கு conception இல்லாம எப்படி குழந்தை வரும்? So where is the conception? Not a human. Then it will become normal. அவங்களுக்கு அப்ப அதனால ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? எல்லார் பாவத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அப்போ அந்த பாவத்தை ஏற்று பாவத்தை சுமந்து கிருபாதார பலியாக மரிக்கணும்னா, ஒரு பாவ நிவாரண பலிக்காக ஒரு தகனிக்கப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பலியாய் நம்ம மரிக்கணும்னு சொன்னா அவர் எப்படி இருக்கணும்? பெர்ஃபெக்டா இருக்கணும். பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தான் எடுப்பாங்க. சோ பெர்ஃபெக்டா சாக்ரிஃபைஸா இருக்கணும், கிருபாதார பலியா இருக்கணும். அப்ப அதுக்கு the conception should be from the Holy Spirit. So இங்க பாருங்க, அந்த மேசியாவின் பிறப்பிலேயே பிதாவானவர், குமாரனானவர், ஆவியானவர் எல்லாரும் இருக்காங்க. எல்லாம் இணைந்தேதான் எதையும் செய்வாங்க. படைப்பிலிருந்து கடைசி வரைக்கும் 3 பேரும் இணைந்துதான் செய்கிற காரியம் என்று. இங்கேயும் அதுதான் பார்க்கணும். So the Holy Spirit conceives a child in the womb of a virgin, Mother Mary, but was born through biological birth. The child was born in biological way. The child lived as a human and died as a. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாலகன் பிறந்தான். இப்ப அடுத்தது, unto us a son is given. இதுல என்ன நமக்கு தெரியுது? அப்போ அந்த சன்னை கொடுக்கிறாரு. இந்த சன் ஏற்கனவே இருக்கிறாரு, எங்கேயோ இருக்காரு, அவரை நமக்கு கொடுக்கிறாரு. So he was pre-existent. அந்த பிறப்பிலதான் நமக்கு ஜீசஸ் கிடைக்கல. ஜீசஸ் ஏற்கனவே இருந்தார், பிதாவோடு இருந்தார். எங்க நமக்கு ஆதாரம்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் இல்லையா? அவர் பிதாவோடு கூட இருந்து அவராட்ட உரிமையா அவரோட மகிமையாய் காணப்படும் போது அது வேண்டான்னு தள்ளி அடிமையாய் அவர் விட்டார் இல்லையா? தன்னை தாழ்த்தினார், தன்னை கீழ்ப்படுத்தினார். ஆதாரம். சோ அப்ப என்ன நமக்கு தெரியுது? அவர் பிதாவோடு ஏற்கனவே இருந்தார். He was there, pre-existent deity.
அங்க ஹியூமனிட்டி, இங்க தெய்வீகத்தன்மையை இந்த Jesus was, or Jesus existed as a deity, and he was the second person. He is the second person of the Trinity. He was a fully God and a fully. So, இந்த டெய்டிக்கு ஹியூமனிட்டி வாஸ் ஆடட். அதுதான் நாம நினைக்கிறோம். இப்ப அந்த பிறந்த பிறகு இயேசு கிறிஸ்து கடவுளாகல. அவர் கடவுளாய் இருந்தார், மனிதனாய் பிறந்தார். அதை நம்ம எப்பவுமே இத கொஞ்சம் ட்விஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு அத திரித்து சொல்லுகிற குரூப்ஸ் நிறைய இருக்கு. அவரும் நம்மள மாதிரி மனுஷன்தான், அவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க. அவருக்கு அப்ப இங்க மனுஷனா பிறந்து அவர் கடவுளானாரு. அதனாலதான் அவரால் என்ன செய்ய முடிச்சு? பாவம் இல்லாம இருக்க முடிச்சு. வசனம் நமக்கு எவ்வளவு நல்லா சொல்லுதுல, நம்மை போல அவரு சோதிக்கப்பட்டு. அவர் நம்ம மாதிரி எல்லாம் இருந்தார், ஆனா அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், மனுஷனாய் வாழ்ந்தார். சாப்பிட்டாரு, தூங்கினாரு, வலிச்சது அவருக்கு இல்லையா? அவருக்கு வேதனை இருந்துச்சு, அவர் மனசு கஷ்டப்பட்டாரு, கண்ணீர் விட்டாரு, எல்லா விதத்திலும் அவர் மனுஷனாரு. ஆனா அதை திரிச்சிடுறாங்க, கொஞ்சம் திரிச்சாரு. We have to be very, very careful. அதனாலதான் பவுல் இதை ஒரு பெரிய ரகசியம்னு தீமோத்தேயுக்கு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அவர் கடவுள் மனிதர் உருவுல மாம்சத்துல வர்றது பெரிய ரகசியம். சும்மா நம்ம இப்படி சின்ன வார்த்தைகள்ல புரிஞ்சுக்க முடியாது. It's a great mystery. Only the Holy Spirit can reveal it to us, and thank God that we are able to understand in the right way. It's only because of the Holy Spirit. Praise God for it. So Jesus was never made God. He became human after birth or through birth, but he was God always. He is an eternal God. Even now he is a God. So that we should remember. அவருடைய தீர்க்கதரிசி தன்னுடைய தூர பார்வையில, ப்ராஃபட்டிக் லென்ஸ்ல, அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, இதுக்கெல்லாமே அவர் 700 வருஷத்துக்கு முன்னால, அதுக்கும் அப்புறம் நடக்கக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் அவர் யோசித்து அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அது எப்ப நிறைவேறும்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு முன்னொரு சுவையாக 1000 வருஷ அரசாட்சியிலும், அதற்கு பின்பாக அவருடைய நித்திய ராஜ்யத்திலும் அது நிறைவேறும். அவருடைய கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல். அப்பதான் நிறைவேறுமா? இப்ப என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு நல்லாவே தெரியும். The governance is his. ஜெபிக்கிறோம் இல்லையா? நம்ம எப்போ என்ன நம்புறோம், எப்போ என்ன விசுவாசிக்கிறோம்? கர்த்தாவே, ஆளுகை உங்களுடையது, நீர் தான் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறீர், நீர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்திருக்கிறீர், காலமெல்லாம் உங்களுடைய கருத்துல இருக்கு, நீர் ஏற்கனவே இதை திட்டமிட்டிருக்கிறீர். எல்லாம் கர்த்தம் என்ன? sovereignty of God. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு. Now when we are living in this age, his governance is unseen. It's not seen by our eyes, bodily eyes. It can only be seen through the Spirit. We have a sight and an insight. So it's not by sight that we can see his governance now, but by insight we can feel it. கர்த்தர் கரம் இருந்துச்சு சொல்றோம்ல, கர்த்தர் கரம் நடத்திட்டு இப்படிதான் ஆயிடும்னு நினைச்சோம், அழகா கர்த்தர் கொண்டு போயிட்டாரு சொல்றோம்ல. எத்தனை காரியங்களை சொல்றோம். His governance is still there on this earth. He is still ruling on the earth. But that time it will be visible for everybody. இப்போ only the believers can feel it. நாம தான் சொல்ல முடியும். நம்ம சொல்றத மற்றவங்க கேட்கும் போது அதை அவங்களால நம்மள மாதிரி இருக்கிற அனுபவத்துல இருக்கிறவங்க புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா that day
இந்த 1000 வருஷ அரசாட்சியும் மற்ற நித்திய ராஜ்யத்திலும் 1000 வருஷ அரசாட்சியில எல்லாரும் பார்ப்பாங்க. கர்த்தர் வரும்போது என்ன சொல்றாரு? அவர் திரும்ப வரும்போது அவரை குத்தின கண்கள் என்னை காணும். So everybody will see. It will be revealed. அதைத்தான் எந்தெந்த வசனங்கள்ல பாக்குறோம்னு சொன்னா அந்த கவர்னன்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, சங்கீதம் 72 இருக்கு. ஜஸ்டிஸ், மர்சி, ஜாய், பீஸ், இதெல்லாம் தான் அந்த ராஜ்யத்துல இருக்கும். சங்கீதம் 72 அதை குறித்து தாவீது எழுதியிருக்கார், சங்கீதக்காரர். அடுத்ததா ஏசாயாவே 2ஆம் அதிகாரத்துல, 11ஆம் அதிகாரத்துல, 65ஆம் அதிகாரத்துல இந்த 1000 வருஷ அரசாட்சி இருக்கும். அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை எப்படி இருக்கும்னு சொல்லி சகரியா தீர்க்கதரிசி எல்லாரும் அதை எழுதியிருக்கிறாங்க. அதுல நம்ம வாசித்து பார்த்தோம்னா அந்த மில்லினியம் ரூல் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா படுத்து, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா மேயுமா? இதெல்லாம் நடக்குமா? அது அன்றைக்கு நான் தட் இஸ், அதாவது சாபம் இல்லை, வியாதி இல்லை, பசியும் இல்லை, தாகமும் இல்லைன்னு சொல்றோம் இல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆல்வேஸ் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் தட் வில் ஹேப்பன் this governance. So but you know the human government எவ்வளவுதான் சிறப்பா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு வல்லமை உள்ளதா இருந்தாலும், those days at the time the mighty governance and mighty power was Nebuchadnezzar, Babylonian, first Assyrians, அப்புறம் Babylonians. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் மீடோ பர்ஷியன்ஸ், அதுக்கப்புறம் கிரீக் பீப்புள், கிரீக் அண்ட் மாசிடோனியன், அதுக்கப்புறம் ரோமன் எம்பையர். இப்படி மாறி மாறி வருது. நம்ம ஹிஸ்டரியில பார்த்தா கூட அப்படித்தானே, அதேதான் இங்கேயும். இதைத்தான் அவர் பெரிய காட்சியா அவர் பார்த்தார். அன்றைக்கே அவருக்கு தெரிவிச்சார். அந்த பாபிலோனிய ராஜாவுக்கு அதை தெரிவிச்சார். he was not a man who believed God, but to him he showed the future. அப்போ ஒரு கல் மலையிலிருந்து வருது, கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் சிலையை தகர்த்து. So all that those revelations were given to him through Daniel, of course. God's. சரி, அது அந்த முதல் 3 பகுதி. அதாவது பாலகன், குமாரன், பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கு. அடுத்த பகுதி அவருடைய நாமம். வேதத்துல அவருடைய நாமம்னு சொல்லும்போது இட் ரெஃபர்ஸ் டு ஹிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். நீங்க அவருடைய இப்ப நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா, யெகோவா ஈரேன் அப்படின்னா என்ன? God who provides. இல்ல, இப்ப நம்ம யெகோவா ஷம்மா அப்படின்னா என்ன? கூடவே இருக்கிறவர். ரூவா, ரஃபா, இப்படிலாம் நிறைய பேரை நம்ம சொல்றோம். அதெல்லாம் அவருடைய நாமங்கள். அந்த நாமங்கள் ஒவ்வொன்றுக்கும் அவருடைய குணாதிசயங்களை நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் அதே தான். அவருக்கு நாமமாய் சொல்லப்படுகிற முதல் காரியம் என்ன? வண்டர்ஃபுல் காட்ஸ், ஆலோசனை. அவர் அவருடைய ஆளுகை எப்படி இருந்துதான்? ஆலோசனையினால் நிறைந்திருந்தது. அதாவது ஆலோசனை எதின் அடிப்படையில டிவைன் விஸ்டம். இந்த விஸ்டத்துடைய டிஃபரன்ஸ யாக்கோபுக்கு தெளிவா அவருடைய புத்தகத்துல சொல்றாரு. தேவ ஞானம் எப்படி இருக்கும், உலக ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கும் சொல்லி அங்க சரியான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அங்கே ஒரு நல்ல நம்பிக்கைன்னு சொல்றாரு. என்னது? ஒருவன் ஞானத்தில் குறைவா இருந்தால் என்னிடத்துல கேடு, ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்தா எல்லா நன்மையும் வரும். So all those things are clearly written in the book of James. So the wisdom நம்ம நீதிமொழிகள் எல்லாமே வாசிக்கிறோம். ஆலோசனை இல்லாத இடங்கள் ஜனங்கள் சீர்கெட்டு போகும். So ஆலோசனை,
நீங்க நம்ம தாவீது ராஜாவை பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஆலோசனை கேட்பார். கத்த இடத்துல கேட்டுக்கிட்டே கேட்டு கேட்டு செய்வார். எப்ப அவர் பெரிய தப்பை செஞ்சாரு அதுக்கப்புறம் மனம் திரும்பின பிறகு ஃபார் எவ்ரி சிங்கிள் திங் he will ask God. And that is why he was called as the man after his own heart. ஏன்னா அவன் என் சித்தத்தை செய்வான். ஏன் கேட்டு கேட்டு செய்வான். நம்ம இது பிரகாரமே செய்யணும்னா எப்படி செய்ய முடியும்? அவங்கள கேட்டுட்டா நம்ம செஞ்சிடலாம். நாம செய்யும்போது ஒரு ஸ்டெப்ல மாறிடும். So his name is wonderful. That wisdom transcends all human wisdom. ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு பெரிய பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட். அவர் சொல்றாரு, அவர் சரி, குயின் விக்டோரியா அவங்களும் சரி, எப்படி உங்க ஆட்சி இருந்தது, இப்படி சிறப்பா இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அவங்க சொல்ற ஒரே காரியம், without Bible and without God, no one can do their right அப்படின்னு சொல்ற. ரைட் வேல ஒரு நாட்டை நடத்தி செல்லணும்னு சொன்னா அவங்களுக்கு ஆண்டவர் வேதம், அவருடைய வேதம், வேர்ட் ஆஃப் காட் இரண்டும் தான் வழி நடத்தும். குயின் விக்டோரியாவும் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, பைபிளை காமிச்சு சொல்லுவாங்க, இந்த வேதத்தினால்தான் நான் நாட்டை நடத்துறேன். தட் இஸ் வை we are successful. அதெல்லாம் கூட மாறிடுச்சுல பார்லிமெண்ட்ல when they assume office. Those days they used to pledge with the Bible. இன்னைக்கு அதெல்லாம் கூட மாறிச்சு. பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த வேர்ட் ஆஃப் காட் பிகம்ஸ் rarer and rarer. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதை தியானிக்கிறோமோ படிக்கிறோமோ அந்த ஆசீர்வாதம், அது நமக்கு பாக்கியம், பிளெஸிங். அதே சமயத்துல நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கடத்தி அதே நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை இன்சிஸ்ட் பண்ணி அதை யூஸ் பண்ண வைக்கணும். அப்பதான் சரி. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கணும்னா மைட்டி காட் அப்படின்னு, வல்லமை உள்ளது. இவர் ஆலோசனை கர்த்தரு, அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய சாவரன், அவருடைய கிங்டத்துல he is also a mighty. வல்லமையை பற்றி நம்ம நிறைய பார்த்தோம்ல. இயற்கையை மாறச் செய்கிற தெய்வம். இயற்கையிலேயே நிறைய காரியங்களை அவரால் செய்ய முடியும். மழையை வர்ஷிக்க முடியும், மழையை நிறுத்த முடியும், புயலை அடக்க முடியும், காற்று அமைதலாக்க முடியும். இயற்கையவே அவரால் நிறைய செய்யும். எல்லாத்த காட்டிலும் பெரிய மைட்டினஸ் எங்க இருந்துச்சு அப்படின்னு மனுஷனை மாத்துறாரு. மனுஷ இருதயத்தை அவரால் தான் மாற்றணும். என்ன சொல்றாரு? கல்லான இருதயத்தை நான் என்ன செய்வேன்? சதையான இருதயம். Whatever may be your talent, whatever may be your skill, that is possible only by God. That is why salvation is of God. அவரால் தான் அந்த மாற்றத்தை செய்ய முடியும். எல்லாம் அதுக்கு கொண்டுட்டு போகலாம். But no man can do that. Maybe even if it is Abraham, any other person, top person, அவளை அந்த அளவுக்கு கொண்டு போக முடியும். உள்ளத்துல கிரிய செய்யணும். மூணாவதா இட்டர்னல். இதெல்லாம் பாலகனை பற்றி பேசிட்டு இருக்கோம். இட்டர்னல் ஃபாதர்னு வருது, நித்திய பிதா. இப்போ இது ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்றாங்களா? வாட் இஸ் திஸ் அப்படின்னா, we are talking here about his governance. அப்ப அந்த கவர்னன்ஸ்ல அவருடைய கவர்னன்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு பெட்டர்னல் ஃபாதர் ஆட்டிடியூட், ஒரு கவர்னன்ஸ், பெட்டர்னல் லீடர்ஷிப். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளுகையில எனி கம்பெனி, எனி ஆஃபீஸ், ஈவன் காலேஜ் ஹெச்ஓடி ஆர் பிரின்சிபல், அவங்களுக்கு அந்த ஒரு பெட்டர்னல் ஆர் பெட்டர்னல் அந்த ஃபீலிங், அந்த ஒரு லீடர்ஷிப்போட அவங்க செய்வாங்கன்னா there will be more love based corrections, love based punishments, love based
பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதே டிக்டேட்டர்ஷிப்பா இருந்துச்சுன்னா எல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஆனா பயங்கரமா அது இன்ஹியூமன் இல்ல, இது வந்து ஹியூமேனா இருக்கும், அது இன்ஹியூமனா. அப்படி இல்லாதபடி நம்ம we know our God is a compassionate, like he is a God of compassion, God of mercy, God of love. அதனால he he becomes a paternal rule. He has a paternal leadership, and that is eternal, and that is eternal. அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்தது. சோ இது 3. கடைசியா அவரை பற்றி என்ன சொல்றோம்னா பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இந்த பீஸ்ங்கிறது தான் உலகத்துல எங்கதான் இருக்குன்னே தெரியல இல்லையா? எங்கேயுமே இல்லை. குடும்பத்துல இல்ல, சர்ச்சில் இல்ல, கம்யூனிட்டியில இல்ல, ஒரு காலனில இல்ல, உலகத்துல இல்ல, நாட்டுல இல்ல, தேசங்களுக்குள்ள இல்ல, யுஎன்ஓல இல்ல. யுஎன்ஓன்னு அதுக்குதான் வச்சிருக்கான், அங்கேயே இல்லை, எங்கேயுமே இல்லை. ஆனா இந்த குழந்தை பிறக்கும் போது சொல்லப்பட்ட அறிவிப்பு என்ன? Glory to God in the highest, peace on earth and goodwill to men. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னால, 2025 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்டது இன்னும் நமக்கு என்ன அது கிடைக்கும். We have not yet experienced that. But can we say that? அப்படி சொல்ல முடியுமா? ஒரு பீஸ் எங்களை நம்ம அனுபவிக்கல, ஒரு பீஸே எனக்கு இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அநேகர் சொல்றாங்க எங்களுக்கு எல்லாம் இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, ஒரு காருக்கு பதிலா எத்தனை கார் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் அப்படி இருக்கு, பிசினஸ் அந்த மாதிரி பலரிச்சு, ஆனா சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீங்களும் நானும் ஒண்ணு சொல்ல முடியும் இல்லையா? எங்களுக்கு எதுவுமே இல்லை, ஆனா நாங்க எங்களுக்கு என்ன இருக்கு? நல்ல பீஸ் சொல்லுவோமா? சொல்ல முடியுமா? அப்போ இந்த வார்த்தையை நம்ம எப்படி மாத்தி எழுதணும்னு சொன்னா, glory to God in the highest and peace to those whom God is well pleased. கர்த்தருக்கு பிரியமா நடக்கிற, கர்த்தரை நம்பி வாழுகிற, கர்த்தரை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் அவங்க உள்ளத்துல தங்கும், சமாதானம் அவங்க உள்ளத்திலே இருக்கும் இல்லையா? மற்றவங்களுக்கு தான் அது இருக்காது. நமக்கு நிச்சயமா எப்படி ஒரு அன்சீன் கவர்னன்ஸ பாக்குறோம், அதே மாதிரி we have an unseen, or we have a sort of a peace that rules our hearts. அதனாலதான் அந்த பீஸ்க்கு என்னன்னு சொல்றாங்க? பீஸ் that passeth all understanding இல்லையா? நம்ம பாக்குறோம் பாருங்க, அதாவது through Jesus, through his birth and death, he made peace with God. He brought peace of God and peace from God. 3 விதமா செய்யறாரு பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இப்படி அவருடைய பிள்ளைகளுக்கு he first makes peace with God. ரோமர் 5:1 பார்க்கும்போது நாம பார்க்கிறோம், when we are justified by faith, we have peace with God through Jesus Christ. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும் போது கர்த்தரின் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த தேவ சமாதானம் நம் உள்ளத்தை ஆளுகை. First, get peace, we become peace with God. அவரோட ஒப்புரவாகிறோம். இல்லைன்னா அவர் பரிசுத்தர், நம்மால அவர்கிட்ட ஒப்புரவே ஆக முடியாது, நெருங்கவே முடியாது. ஆனா அந்த தடையெல்லாம் நீக்கிட்டாரு. எப்படி? அந்த he has given us the access by his death. And so when we believe that, we are able to enjoy that peace. Second thing, we have that peace that surpasses all understanding in us. நம்ம ஒரு
பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கும். சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு பயங்கர அதிர்ச்சியா இருக்கலாம், ஒரு ஏமாற்றமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம். தே மே பி ஆங்ஷியஸ், தே மே பி ஒரீட், டிசப்பாயிண்டட். ஆனா அந்த காட்ஸ் சில்ட்ரனுக்கு அது எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு சமாதானம். தே வில் நாட் பி பர்டர்ப்ட். குழம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தெளிவா இருக்கும். ஏன்னு சொன்னா 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறபடி கர்த்தர் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறாரு? பயமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு, தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரு, சவுண்ட் மைண்ட். அதனால நமக்கு அந்த ஒரு பீஸ், இட் வில் ரூல் அவர் ஹார்ட். செகண்ட், பீஸ் ஃப்ரம் காட் எப்ப கிடைக்கும்னா அவருடைய நித்திய ராஜ்யத்துல the presence of God will give that peace from God. அது நம் அவருடைய சித்தத்தை முழுமையாய் நாம் அனுபவிக்கிறது. சோ இதுதான் அந்த 6ஆம் வசனத்தினுடைய முழு சாராம்சம். ஒரு பெரிய ஒரு டீப்பர் ஒரு டெப்த். ஆனா அத நல்லா நம்ம இப்படி விளங்கிக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா, எவ்வளவு அருமையா ஆண்டவர் பிதாவானவர், ஆவியானவர் எல்லாம் நம்ம மேல எவ்வளவு கர்சனையா இருக்கார். உலகத்துல இருந்த மனுஷன் மேல அவர் இருக்காருன்னா தனிப்பட்ட விதத்துல நம்ம ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஒவ்வொருவரும் இதை அனுபவிக்க, நம்ம ஒவ்வொருவருக்கும் இது ஒரு அனுபவமா இருக்க. I'm not telling something new. What we are experiencing, what we are seeing, what we are understanding, so great இல்ல, wonderful God. சோ அது 6ஆம் வசனம். இப்ப 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அது எப்படி அவர் செய்வார்? அந்த நித்திய ராஜ்யம், அந்த சமாதான ஆளுகை இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் இட்டர்னலி நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படி அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. There's no end for all these things. For the joy that you experience, for the peace that you enjoy, அதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லை. உலக காரியம் எல்லாம் அது ஒண்ணு நடந்த உடனே அவ்வளவுதான். 2-3 days after that finished. பர்த்டே ஃபங்க்ஷன், வெரி ஹாப்பி, எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். 3 நாள் கழிச்சு ரொட்டீன் இல்ல, அது அவ்வளவுதான், அதோடைய அந்த புஷ்ன்னு போயிடும். பட் now அந்த கர்த்தத்துவத்தின் பெருக்கத்தையும் சமாதானத்துக்கும் முடிவில்லை என்று. ஏன்? சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். The zealous zeal of God. God is a zealous God. அவர் நம்மை குறித்து அதிக வைராக்கியம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார் என்பதை நம் ஞாபகத்தில் வைத்துக் வேண்டும். நமக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுகிறார். அவருடைய நாமத்தை குறித்து அவருக்கு வைராக்கியம் உண்டு, அவருடைய பரிசுத்தத்தை குறித்து வைராக்கியம் உண்டு, நம்மை குறித்து அவருக்கு வைராக்கியம். Yes, so precious. அதனாலதான் Lord of hosts by his zeal even. இந்த ப்ராபசிஸ் எல்லாம் எப்ப நிறைவேறும் நான் சொன்னேன், மில்லேனியல் கிங்டத்துலதான் இருக்கும்னு சொன்னேன். இதை பற்றிய ப்ராபசிஸ் எல்லாம், அதாவது இந்த வெப்பன்ஸ் எல்லாம் ப்ளோஷர்ஸா மாறும். யுஎன்ஏ அதுதானே போட்டிருக்காங்க, யுஎன் சிம்பலே அதுதானே. இந்த வெப்பன்ஸ் எல்லாம் அந்த ப்ளோஷர்ஸா மாறுறதுதான் யுஎன்னுடைய சிம்பலாவும் வச்சிருக்காங்க. அது மைக்கா 4, ஐசையா 2 இதுல எல்லாம் நம்ம அதை வாசிக்கிறோம். His kingdom will be forever and ever. I'm sure all of us would have heard Handel உடைய அந்த ஹalleluya chorus, அந்த மெசாயாங்கிற அந்த பாடலுடைய ஹalleluya chorus நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு சமயத்துல கேட்டிருப்போம். அது முடியிறப்போ அதுல பாடும்போது அதான் சொல்லி முடிப்போம். And he shall reign forever and ever and ever. So நித்தியமாய் அவர் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி அவர் பாடுவார். நாமும் அதை அனுபவிக்கிறோம் இல்லையா? சரி, இது 7ஆம் வசனம்.
இப்ப 8ஆம் வசனத்துல அவருக்கு அப்படியே பிராக்டிக்கலா வராது. அங்க ரொம்ப தியாலாஜிக்கலா ரொம்ப அந்த ப்ராஃபட்டிக்கலா பேசிட்டு இப்போ 8ஆம் 9ஆம் 10ஆம் வசனத்துக்கு வந்துட்டாரு. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. அப்போ என்ன நடந்துச்சு? செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம். பட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது, அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம் என்று அகந்தையும் மனப்பெருமையுமாய் சொல்லுகிற எப்பிராயீமரும் சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனத்துக்கும் அது தெரிய வரும். அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஒரு வார்த்தையை அனுப்புனாருன்னா ஒரு எச்சரிப்பை சொல்றாரு, தீர்க்கதரிசி மூலமா அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு. அது இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற முக்கியமா அந்த ஜனங்களுக்கு அதை சொல்றாரு. ஏன்னா அவங்கதான் ரொம்ப துணிகரமா பாவங்களையும் செய்கிறவர்களாயும் பயப்படுகிறவர்களாயும் அதற்காக வேண்டி ஹியூமன் ஃபேவருக்காக என்னென்னமோ காரியங்களை செஞ்ச ஆகாஷ் ராஜா என்னெல்லாம் செய்தாருன்னு நம்ம அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலும் 2 நாளாகும் புஸ்தகம் 26ல இருந்து 28 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். பயங்கரமா அந்த ஆகாஷ் ராஜா துணிகரமா செய்யறாரு டு கெட் த ஃபேவர் ஆஃப் தி அசீரியன் கிங்ஸ். டெம்பிள்ல இருந்து கோல்டன் டெம்பிள் நம்ம ஜெருசலேம் டெம்பிள்ல இருந்து கோல்டு சில்வர் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க கொண்டு போய் அவருக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது பையனையே தீ மிதிக்க வைக்கிறாரு. ஆல் தோஸ் கல்ச்சர்ஸ் இவர் ஃபாலோ பண்றாரு. அல்டிமேட் திங் என்னன்னா, ஜெருசலேம் டெம்பிள்ல சாலமோன் கட்டின அந்த கர்த்தர் சொன்ன திட்டத்தின்படி செய்யப்பட்ட அந்த ஆல்டரை தகர்த்துட்டு அங்க பார்த்த அசீரிய கடவுளுக்கு செய்த அந்த ஆல்டரை இங்க கொண்டு வந்து துணிகரத்தை செஞ்சுட்டு பயப்படுறாங்க. பயத்திலேயே இது தப்பெல்லாம் செய்யறாங்க. நிறைய பேரு தப்பு செய்யறதுக்கு ஒரு பெரிய காரணம் பயம். ஒரு பயத்தினால திருடுவாங்க, அந்த திருட்டை மறைக்கிறதுக்கு பொய் சொல்லுவாங்க, பொய் சொல்றதுக்காக கொலை செய்வாங்க. போயிட்டே இருக்கும் அந்த செயின் ஆஃப் டாமினோஸ் எஃபெக்ட். ஒண்ணு மாத்தி ஒண்ணு அப்படியே போயிட்டே இருக்கும். பயம் ஒரு டேஞ்சரஸ் திங். என்றைக்குமே நம்ம அந்த பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. யூ வில் லூஸ் யுவர் டிக்னிட்டி, யூ வில் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி. யாருன்னே நம்ம மறந்துடுவோம், என்னமோலாம் செய்ய ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நம்ம அந்த கர்த்தருடைய பிள்ளைங்கிறத ஞாபகத்துல வைத்து கொண்டு எந்த சமயத்திலும் நம்ம என்ன கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறாருன்னு தைரியத்தோட நம்ம செயல்படும். தப்பு செய்வோம், ஒருவேளை முட்டாள்தனமா இருக்கலாம், பட் ஸ்டில் பயம் இருக்குது. You will have a sound mind. Ask God for his counsel. அதுக்குதான் ஆலோசனை கர்த்தர். உடனே கேளுங்க, he will guide. Have we not experienced? நம்ம எத்தனை தடவை அந்த மாதிரி நம்ம சூழ்நிலைகள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு அனுபவிச்சிருக்கோம். ஞாபகப்படுத்தும், திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறோம். இப்ப இவங்க இந்த மாதிரி அகந்தையும் மனப்பெருமையுமாய் சொல்லுகிற எப்பிராயீமரும் சமாரியாவுக்கும். ஏன் எப்பிராயீமர்னா, அந்த 10 கோத்திரத்துல அதிகமான ஜனங்கள் கொண்ட கோத்திரம் எப்பிராயிம். அதாவது ஹோல் இஸ்ரேல், அந்த அந்த நார்தன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் இப்ராயிம். அதனால அந்த எப்பிராயிமரும் சமாரியா அவங்களுடைய கேபிட்டல். அதனால சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனத்துக்கும் அது தெரிய வரும். So this is what God wants to remind them. ப்ராஃபஸியே அவங்களுக்கு தான். அவங்க என்ன சொல்றாங்க, who cares if God judges? கர்த்தரை தண்டிச்சாருன்னா தண்டிச்சுட்டு போட்டோம். நிறைய சமயத்துல நிறைய பேரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, டிப்ரெஷன்ல, கர்த்தர் என் மேல கோபமா இருந்தா இருக்கட்டும், கர்த்தர் என்ன அடிச்சுட்டு போட்டோம், என்ன மேனம் செத்துதானே போறோம், செத்து போட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற நித்தியத்தை பத்தி எல்லாம் யோசிக்காத ஒரு வார்த்தைகள் வரும். அந்த 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 நேரத்து பயங்கரம் அப்படியாக அவர்களை செய்யும். உண்மையா அவ்வளவு பயப்படுறவங்க கர்த்தருக்கு பயப்பட மாட்டாங்க. அந்த பயம் என்ன செய்யும்னா கர்த்தருக்கு நேரான பயத்தை எடுத்துரும். So instead of humbling themselves, அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப லைட் ஹார்ட்டடாகவும் ரொம்ப ப்ரௌடாகவும்
ரொம்ப மனப்பெருமை மேட்டிமை அப்படியா இருந்தாங்கன்னு சொல்லி இந்த 10 வசனங்களை இந்த அதிகாரத்துல இன்றைக்கு கர்த்தர் நமக்கு விளக்கி தந்தார். இதுல அதிகமாய் அந்த மக்கார்த்தருடைய இதை திரும்ப நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். I just want to remind you of this, that words of MacArthur, John MacArthur. என்ன சொன்னாரு? Christ is the focus of the entire Bible, and we need to study it to know what he is like. So important thing is we should know more about Christ so that we can be like him. வேற என்ன பர்பஸ்க்கு நம்ம பைபிளை வாசிச்சாலும் அவரை அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவரை போல் நாமும் வாழவும் வேதத்தை நாம் வாசிக்கணும். சோ இந்த நோக்கத்தோடு தான் நாம் இந்த ஸ்டடியை நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த 9ஆம் அதிகாரத்துல 10 வசனங்களை இன்னைக்கு தியானிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாள்ல நம்ம இதை முடிவு ஜெபம். I asked Jancy to pray today. Next week விமலா வந்து ப்ரே பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலா தொடக்க ப்ரேயரை உங்களுக்கு கொடுக்கலான்னு நான், since you came little late, I started it. So next week விமலா will finish the prayer. Today Jancy's. Let's pray. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த பைபிள் ஸ்டடிக்காக உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தையும் கிருபையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வசனங்களை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில் வசனங்களின்படி நடக்கிறவர்களாகவும் இருப்பதற்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஜீவனுள்ள வார்த்தைகளை அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்வதற்கு கிருபையும் சமயத்தையும் எங்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் அநேக சகோதரிகள் எங்களோடு இணையட்டும் அப்பா. உம்மை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு திறந்த வாசலை கட்டளையிடுங்கப்பா. ஒரு யுத்த காலங்களில் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. எங்கள் தேசத்தையும் மக்களையும் என் தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த நேரத்திலும் வசனங்களை எங்களுக்கு போதித்த சகோதரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் உடைய வரங்களையும் தாளந்துகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தீர்க்காயுசையும் கொடுங்கப்பா. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. தேவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை ஒவ்வொருவர் மீதும் பிரகாசிக்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் எப்போதும் எங்களுடன் நிலைத்திருக்கட்டும் சுவாமி. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். Thank you, Jancy. Thank you everyone. Bless you. Safe journey, Sister Shantini. Thank you, sister. Thank you. Right.